ஹாய் மை பேபி சிம்பிள் சிக்கன் பிரியாணி ஃபார் யூ மகளே. எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போடு. ஸ்பைசஸ் வதங்கியிருந்தால் பெரிய வெங்காயம் 2 போடு. அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் வந்து 4 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடு மகளே. ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கு. 1 kg சிக்கன் எடுத்துக்கோ. அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த போட்டு அது மேலே மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடு, ரெட் சில்லி பவுட்ரு போடு, அப்புறம் கொஞ்சோண்டு கேர்டு போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணு. பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோ. அந்த பெரிய தக்காளி எடுத்து இப்போ இதில் போடு. தக்காளி போட்டுட்டு பிறக்கும் அந்த ஃபுல்லு மசாலாவு மொத்தம் இந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மொத்தம் நல்லா மிக்ஸ் பண்ணினே இரு. அந்த மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரும். ஜீரா சம்பா அரிசி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அது கூட போட்டுக்கோ. ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி வை. அப்போ தான் ஒடியாது, நல்லா அகலாக வரும். அந்த அரிசி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அந்த சுடுதண்ணி காய வச்சுக்கோ. சுடுதண்ணி எடுத்து இதில் ஊற்றுனா குயிக் ஆகிடும் பிரியாணி. உனக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆகிடும் ஆச்சா. அப்புறம் என்ன பண்ண, மூடி வச்சிடு. மூடி வச்சுட்டு ஒரு வாட்டி கலந்து விடு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மில் போட்டுரு. ஸ்லிம்மில் போட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டு என்ன பண்ணு, இந்த ஸ்டேஜ் வந்தப்போ தம்மு போட்டுருமா. அரிசி ஒடியாது, குழையாது, ஒன்றா வைப்பாரு. எம்மி சிக்கன் பிரியாணி ரெடி ஃபார் யூ. பேஷன்ஸாக நிதானமாக பண்ணு. சரியா பாரு. உடையில அரிசி பிரியாணி குழையல அவ்வளோ எம்மியாக இருக்கும். பண்ணி சாப்பிடு. ஓகே, பாய்.